வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் அட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த யமாவோட FZS ஹைப்ரிடுக்கும் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படின்னா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக விஷயமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எப்போதும் போல் இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன்லேருந்து தான் ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பொறுத்த அலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150 வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்டியரான ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் ஏனோ தானோ பேருக்குன்ற மாதிரிலாம் கொடுக்கல, ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் எதை மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜோட இருக்குமோ அதை மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியலி வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரெசன்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் அப்பியரன்ஸும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைமில் பில்ட் குவாலிட்டியும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலேயே உங்களுக்கு சுசுகி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம யமாவோட FZ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் ஒரு பல்கியராக ஒரு மாஸ்குலியரான ஒரு டிசைன் டோனில் இருக்கும். ஸ்போர்ட்டினஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன்லன்னு பார்த்தா சுசுகியோட ஜிக்ஸர் கிட்ட கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. பட் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு வெர்சைலான ஒரு டோன் எந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம யமாவோட FZ தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்டினஸோடையும் இருக்குது. அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட்டிங் செட்டப் அண்ட் ரைடிங் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நார்மலான ரேஞ்சில் வருதுன்றதுனால உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்குன்றப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது நம்ம யமாவோட FZ. பட் நம்ம சுசுகி பொறுத்தலைக்கு இதில் வந்து நீங்கள் ஃபேமிலிலாம் பெருசாக எதிர்பார்த்துட முடியாது. பட் டிசைன் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மற்றபடின்னு பார்க்கும்போது ரிலி ஒரு நல்ல ரேஞ்சு தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு வச்சிங்கன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம இங்கே ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம யமாவோட FZக்கு ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம யமா FZ ஹைப்ரிட்லன்னு பார்த்தோம்னா ஒரு TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இது நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. நம்ம சுசுகி ஜிக்ஸர்லன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் ப்ளஸ் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் நம்ம யமா FZயில் கொடுக்குற அந்த ஒரு TFT அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குமான்றது டவுட்டு தான். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் உங்களுக்கு நம்ம சுசுகி ஜிக்ஸரில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யமா FZயில் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் லைட்டிங் செட்டப் வைஸ் போட்டுக்கலைக்கும் நம்ம சுசுகி ஜிக்ஸர்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் நைட் லைட் LED வருது, பின்னாடி ரியல் லைட்டும் LED தான். பட் இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்பில் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம யமா FZயில் ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியல் லைட், ஃப்ரண்ட் மெயின் லைட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு LED இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற ஃபீச்சர் செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ரியலி நம்ம சுசுகியை விட யமஹா வந்து ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு இது தேவையான்றதும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நம்ம இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF150 பார்ப்போம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு 13.4 bhp அண்ட் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 150 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர், ஒரு நல்ல பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. நேச்சுரலாக இந்த ஒரு 150 செக்மெண்ட்டில் எதை மாதிரி ஒரு பவர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சிலே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த வெஹிக்கிளில் நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி நல்லா இருக்குன்றனால உங்களுக்கு மைலேஜும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கும். 45 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 45 to 50 kmph வரைக்கும் கூட நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலாக நல்ல பவரும் கொடுக்கக்கூடிய ஒரு டீசெண்டான மைலேஜும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம யமாவோட FZ பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளோட இன்னொரு அட்வான்டேஜ்னு என்னன்னு பார்த்தோன்னா இல்லை ஃப்ரண்ட்லேருந்தே ஹைப்ரிட்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின் ஆமாங்க, ஹைப்ரிட் இன்ஜின். இந்த ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. என்ன விஷயம்னு பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கிடையாது. வெஹிக்கிளோட அந்த ஒரு கரண்ட் ப்ரொடியூசிங் காயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஸ்கூட்டர்ஸ்லாம் பண்ணுறாங்களே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற சிஸ்டம், அந்த ஒரு சிஸ்டம் மூலமாக தான் இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிளில் எப்போல்லாம் இன்ஜினில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ ஒரு சடன் ஆக்சிலேஷன் கொடுக்குறோம்,
இல்லை ஏதோ கொஞ்சம் இன்ஜினுக்கு லோடு விழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றப்ப அது மாதிரி சமயத்தில் அதுவும் சேர்ந்து சுற்றி இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு புல்லிங் கொடுக்கும். இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ் குறையுதுன்றப்ப உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சின்றதும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு இடத்துல. அவங்க பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 பிஹெச்பி அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 100 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் போகுது, இதை விட கொஞ்சம் போகுது. பவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு 150 செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு லீஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஓகேவாக இருக்கும். உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் கொஞ்சம் ஒரு சில லாங் ட்ரைவ்ஸுக்கு ஏற்ற ஒரு பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கும். டீசெண்டான ஒரு ரேஞ்சில் நீங்கள் பவர்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 கேஎம்பி வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிலி இந்த ஒரு விஷயம் தான் இந்த வெஹிக்கிள் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக் ஆகிற விஷயம். ரிலி இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் தரக்கூடிய ஒரு 150cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நம்ம யமாவோட எஃப்ஜி சைடு தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓவரால் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே ரிஃபைன்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்க சுசுக்கி உங்கள் யமஹா ரெண்டு பேரும் நல்ல பெஸ்ட்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். ரெண்டு பேரோட இன்ஜின் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சுசுக்கி சைடு போங்க. பட் எனக்கு பெஸ்ட்டான மைலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் யமஹா சைடு வருது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள். பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் SF 155 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 266mm கான டிஸ்க்கும் பின்னாடி வந்து 240mm கான டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கனெக்ஷன் பண்ணியிருக்காங்கிறப்ப பிரேக்கிங்கில் நல்ல ரேஞ்சிலே இருக்குது. பட் ஒரு சேனல் கொடுத்துருந்துருக்கலான்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, 150cc ப்ரைஸிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யோசிச்சு சிங்கிள் சேனலில் கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 செக்ஷனுக்கான டயரும் பின்னாடி வந்து 140/60 செக்ஷன் டயரும் கொடுக்குறாங்க. டயர் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு ரேஞ்சிலே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 17 இன்ச்சஸ்க்கான வீல் தான். பின்னாடி வந்து ரேடியல் டயர் வந்துடும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் 148 kg, சீட் 795mm கிட்ட வரைக்கும் வருது. டைனமிக்ஸும் ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம யமாவோட எஃப்ஜி ஹைப்ரிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 282mm கான டிஸ்க்கு, பின்னாடி வந்து 220mm கான டிஸ்க்கு. இந்த இடத்துலையும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப பிரேக்கிங்கில் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் ரேஞ்ச் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் வந்து 100/80யும் பின்னாடி வந்து 140/60யும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் சிமிலரான ரேஞ்சில் தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்திருக்கு. வெயிட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா கொஞ்சம் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 136 kg தான். இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டான மாடல் நம்ம யமஹா எஃப்ஜி. வெஹிக்கிள் பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் வெஹிக்கிள் வந்து நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 790mm கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ஆண்டர் ப்ரைஸிங்கிறதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் SF 150 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,69,000 வந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் நம்ம யமாவோட எஃப்ஜி பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,64,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் ஒரு சிமிலர். பட் நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் டாப் மாடல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த யமாவோட எஃப்ஜி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் மைலேஜ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருந்தால் போதும். பவர் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கிறதுலே எனக்கு லுக்கு தான் மெயினாக ரொம்ப ஸ்போர்ட்டியராக வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக நீங்கள் சுசுக்கியோட ஜிக்ஸர் SF 155 போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கேயும் முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.